தமிழாக்கம் செய்தவர் மனவை முஸ்தபா என்பவர் தமிழாக்கம் செய்கிறார். அவர் சென்னைக்கு மைக்கேல் ஹார்ட் வருகை தந்திருக்கும் பொழுது மனவை முஸ்தபா அவர்களோடு அங்கிருக்கின்ற நிருபர்கள் கேட்டார்கள். அவர் ஒரு கிறிஸ்தவர், ஆனால் அவர் எழுதிய புத்தகத்தின் 100 தலை சிறந்த ஆளுமைகளில் முதல் இடத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்திருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவ மதம் கொண்டாடுகின்ற சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர் முதலிடம் தரவில்லை. அவரிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் இந்த புத்தகத்தில் 100 ஆளுமைகளை வரிசைப்படுத்தியிருக்கின்றீர்கள், ஆனால் முதல் இடத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறீர்கள். ஏன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவ மதத்தின் பிதாமகன் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏன் குறிப்பிடவில்லை என்று கேட்ட பொழுது மைக்கேல் ஹார்ட் பதில் சொல்கிறார், வாஸ்தவம் தான், நான் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியவன் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தான் நான் முதல் மனிதராக குறிப்பிட வேண்டும், ஆனால் குறிப்பிட முடியாது. காரணம் என்னவென்றால் அவர்கள் அன்பு மிக்கவர்கள், அரவணைப்பானவர்கள், நல்ல ஒரு இறையடியார், ஒரு இறை தூதர். ஆனால் அவர் திருமணம் முடிக்கவில்லை. திருமணம் முடித்து மனைவியோடு பிள்ளைகளோடு இல்லற வாழ்க்கை நடத்தாதவர். ஆனால் அந்த துறையில் முத்திரை பதித்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலேயே அவர்களுக்கு நான் முதல் இடம் கொடுத்தேன் என்று சொல்கிறார். ஒரு மனைவி அல்ல, 9க்கும் மேற்பட்ட மனைவிகளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை நடத்தினார். அதெல்லாம் கஷ்டமில்லாதிருந்து அது சிம்பிள் மேட்ரு அப்படின்னு நீங்க சொல்லலாம், கிடையாது. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம், பெரும் பெரும் கப்பல்கள் எல்லாம் கவுந்திருக்கிறது. நம்ம எல்லாம் ஓட்ட தோண்டி அடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. அரபுலகத்தில் இலக்கிய மாமேதை இம்ருல் கைஸ் ரொம்ப பெரிய இலக்கியத்தில் அவர் தனி இடம் கொண்டவர். சபனம் அல்லம்மா காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள் ஜாமியா பாக்கியாத்து சாலிஹாத் அரபு கல்லூரியில் முதுநிலை மாணவர்களுக்கு, முத்தவல் மாணவர்களுக்கு அது ஒரு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அரபு மொழியின் செழுமையை விளங்கிக் கொள்வதற்காக. சபனம் அல்லம்மா மரியாதைக்குரிய எங்களுடைய கல்லூரியின் முதல்வர் எல்லாம் அதை படித்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அந்த சபனம் அல்லம்மாத்தில் ஒரு கவிதை தொகுப்பு இப்ராஹிம் கைசுபுரி. அவர் எவ்வளவு பெரிய மகத்தான திறமை கொண்டவர் என்றால், நிறைய கவிதைகள் எழுத போய் அவருக்கு நிறைய எதிரிகள் வந்துட்டாங்க. எதிரிகள் வந்ததுனால கடத்திட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பேர், ஒரு 2 பேர் அவரை கடத்திட்டு போய் கொலை செய்ய போறான். கொலை செய்ய போற நேரத்துல சரி இனி தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவரு என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, என்ன கோரிக்கை, ஒரு பேப்பர் தார, அதை என்னுடைய 2 பிள்ளைகிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்கப்பா அப்படிங்கிறார். சரி எழுதித்தாங்க. அதுல ஒரு வரி எழுதுகிறார், எபனத்தை இப்ராஹிம் கைசி இன்ன அபாகுமா கத்தீலுன். அவ்வளவுதான். இப்ராஹிம் கைசுடைய 2 மக்களே, நிச்சயமாக உங்கள் இருவருடைய தந்தையும் கொல்லப்பட்டு விட்டார். அவ்வளவுதான், வேற செய்தி எதுவும் இல்லை. எபனத்தை இப்ராஹிம் கைசி இன்ன அபாகுமா கத்தீலுன். அவன் படிச்சு பார்த்துட்டு இதுல ஒன்னும் செய்தி இல்லையே, சரி பரவாயில்லை, இப்ராஹிம் கைஸை கொலை செஞ்சுட்டு அந்த பேப்பரை கொண்டு போய் இந்த 2 மகள்கிட்டையும் கொடுக்குறாங்க. போகும்போது அங்க உள்ள நிலைமை என்னன்னா, நெல் குத்திட்டு இருக்கிறாங்க. உரல்ல உலக்கை வைத்து நெல் குத்திட்டு இருக்கிறாங்க, கோதுமையை குத்திட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கணும். இந்த பேப்பரை கொண்டு போய் கொடுக்குறான். அந்த பொண்ணு படிக்குது, எபனத்தை இப்ராஹிம் கைசி இன்ன அபாகுமா பத்தியிலும் வழியை படிச்ச உடனே பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தி சகோதரி 2வது வரியை படிக்கிறான். பகாத்திலாகுமாங்கிறான். அவரை கொலை செய்த 2 பேரும் உங்களிடத்தில் இருக்கிறார். முதல் வரி இப்படி வந்தால் 2வது வரி இப்படித்தான் வர வேண்டும் என்பதை தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். கையில வச்சிருந்த உலகை வச்சு 2 பேரையும் அடித்து கொண்டுட்டாங்க. இது இலக்கிய வரலாறு. அவ்வளவு பெரிய செழுமையான இலக்கிய அறிவு கொண்டவர் இப்ராஹிம் கைஸ். அவருக்கு ஒரு ஆசை, 2வது கல்யாணம் முடிக்கலாம் என்று. சில பேருக்கு அப்படி ஒரு ஆசை வந்துடும், வரக்கூடாத வயசுல வந்துடும். அப்படி வந்தவங்க சிக்கல்.
ஒரு ரெண்டு நண்பர்கள் இந்த ரெண்டு நண்பர்கள ஒருத்தர் ரொம்ப இபாதத்தில் ரொம்ப ஆர்வமானவர். பள்ளிவாசலுக்கு லொஹர் தொழுகைக்கு 11:30 வந்துருவாரு. ஆனா இவருடைய நண்பர் 11 மணிக்கெல்லாம் உட்கார்ந்துருப்பாரு. மகரிபு தொழுகைக்கு 5:30 வந்தா அவர் 5 மணிக்கு உட்கார்ந்துருப்பார். இஷாவுக்கு வந்தால் முந்தி உட்கார்ந்திருப்பார். சுபஹுக்கு வந்தால் முந்தி இருப்பார். தஹஜ்ஜுக்கு வந்தால் முந்தி இருப்பார். ரொம்ப ஆச்சரியப்பட்டு நண்பரை பார்த்து கேட்கிறேன், எப்ப வந்தாலும் எனக்கு முன்னாடி நீ இருக்கிற எப்படி? அது வேற ஒண்ணும் இல்ல, நீ ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிற, நான் 2 கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். சரி, அதனால 2 பேரும் என்னை போட்டி போட்டு கவனிப்பார்கள். நிம்மதியான வாழ்வு, அதனால வணக்க வழிபாடுகளில் நல்ல ஈடுபாடு. இது நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கல்யாணம் முடிச்சார், இன்னொரு கல்யாணம் முடிச்சார். அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரியே வீட்டுல இடம் கிடக்காம பள்ளிவாசல துரத்தி விட்டாங்க 2 பேருமே. பள்ளிவாசல்ல வந்து பார்த்தா அந்த ஆள் படுத்திருக்கான், பள்ளிவாசல்லே படுத்திருக்கான். பள்ளிவாசல் நீடூர் மாதிரி நெய்வாசல் மாதிரி பெரிய பள்ளிவாசல் வைங்களேன், தனியா படுக்க முடியாது. இந்த தனியா படுக்கும் போது ஒரு சிக்கல் இருக்கு. வீட்டுல ஊருக்கு போயிட்டாங்கன்னா தெரியும், எல்லாரும் இருக்கும்போது தெரியாது. ஒரு 11 மணி ஆயிரும், சலசலான்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா அந்த காலண்டர் ஆடிக்கிட்டே இருக்கும், மந்த்லி காலண்டர். அப்புறம் அதை ஒரு வழியா கிளிப்லாம் மாட்டி, சொந்த அனுபவம் தான், கிளிப்லாம் மாட்டி படுக்கலாம்னு சொன்னா திரும்பவும் சத்தம் கேட்கும். இது என்னடா சத்தம் தெரியலைன்னு பார்த்தா ஒரு கீஸ் பேப்பர் சுத்தி வரும். அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு வழியா படுக்கும் போது கரெக்டா வாங்க சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி போனா அவர் படுத்திருக்கிறார், நீ என்னடா அங்க படுத்திருக்கிற, 2 கல்யாணம் பண்ணாம அப்படின்னா. பெரிய பள்ளிவாசல் மாப்பிட, தனியா படுக்கிறதுக்கு பயமா இருந்துச்சு. எவனாவது ஒருத்தர் சிக்க மாட்டான்னு நினைச்சேன். கூட்டத்துல நீ தான் சிக்கின, உனக்கு ஒரு வலை விரிச்சேன், நீ கரெக்டா மாட்டிட்ட, என் கூட படுனா. இது 2 கல்யாணம் முடிச்சவங்க. இம்ரன் கை சொல்றாரு, லம்மா அரத்து அன் அத்தஸவ்வஜ ஸானியா, நான் 2வது திருமணம் முடிக்க வேண்டும் என்று நான் நினைத்த பொழுது மனமூனி, என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து என்னை தடுத்தார்கள். வேணாம்பா, நல்ல நண்பர்கள், வச்சு செய்யல, இந்த பள்ளிவாசலுக்கு துணைக்கு சேர்த்த ஆள் மாதிரி இல்ல, வேணாண்டா, எல்லாம் தப்புடான்னு சொன்னாங்க. நான் மனசுல நினைச்சேன், ஹல்லி ராய் ஷாத்தானி, என்ன ரொம்ப பயங்காட்டுறாங்க. ஆடு மேய்க்கிறோம், ஒரு ஆடு மேய்க்கிறோம், 2 ஆடு மேய்க்க முடியாதா? ஹல்லி ராய் ஷாத்தானி, ஆடு மேய்க்கிறவருக்கு 2 ஆடு இருக்கிறது இல்லையா? நான் நினைச்சிட்டு என் நண்பர்கள் எல்லாம் தடுத்தாங்க, அதை கேட்கல. சானியா, நான் 2வது திருமணம் முடித்தேன். 2வது முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, 2 ஓநாய்களுக்கு மத்தியில் மாட்டிக்கொண்ட ஆடாக நான் இருக்கிறேன். நான் உங்களை ஆடு நினைச்சேன், இப்பதான் தெரியுது நான் தான் ஆடு. சிக்கி கொண்டான். அவ்வளவு எளிதெல்லாம் அவர் தப்பிக்க முடியாது. ஆனால் அபிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9க்கும் மேற்பட்ட மனைவிமார்களை திருமணம் முடித்து அத்துணை பேரிடத்திலும் குட் சர்டிபிகேட், நற்சான்றிதழ் பெற்றுவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார். இப்ப நம்ம திருமணத்துல எல்லாரும் வாழ்த்துவாங்க, ஹஸரத்மார் வாழ்த்துவாங்க, அரசியல்வாதிகள் வாழ்த்துவாங்க, டாக்டர்ஸ் வாழ்த்துவாங்க, நம்ம பெற்றோருடைய நண்பர்கள் எல்லாம் வாழ்த்துவார்கள், எல்லாரும் வாழ்த்துவாங்க. நான் யாருமே இப்படி சொல்ல முடியாது, நானும் என் மனைவிமார்களும் நானும் என் மனைவியும் வாழ்ந்தது மாதிரி நீங்கள் வாழுங்கள் என்று இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் யாருக்கும் கிடையாது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லி, உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அவர் அவருடைய குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவராக இருக்க வேண்டும். நீங்க எப்படிங்க அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன கைருல் லிஅஹ்லி, நான் என் குடும்பத்தார்களுக்கு சிறந்தவன். அவங்கள மாதிரி வருமா அப்படின்னு இருக்கணும். வீட்டாளர்கிட்ட கேட்டா எப்படி வரணும் செய்தி, அவங்கள மாதிரி வருமா அப்படின்னு வரணும். எப்படி வரக்கூடாது, வராமலே போயிடாதா அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. அவங்கள மாதிரி வரணுமான்னு வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தலை சிறந்தவர்களாக இருந்தார்.
நீங்க யார்கிட்டையும் நற்சான்றிதழ் வாங்கிடலாம், வீட்டுக்காரங்கள்ட்ட வாங்கிட முடியாது. ஏன்னா வேணும்னு தராம இல்லை, நம்மளால சரியா நடக்க முடியல, திருப்தியை பெற முடியவில்லை. ஒரு அம்மாட்ட போய் கேட்கிறாரு ஒரு நிருபர், கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகியே. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு நெருங்கிப்பாங்க. குழந்தைகளா இருக்குதா? இருக்கிறாங்க. கணவர் இருக்கிறாரா? இருக்கிறாரு. உங்க 40 ஆண்டு கால வாழ்க்கையை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க. இந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிச்சு, வார்த்தை கூட இல்லை, அப்படின்னுச்சு, அவ்வளவுதான். நீங்க 3 டைரியில எழுதுனதுலாம், நான் இத்தனாம் தேதி தேனியில போனேன், இத்தனாம் தேதி எனக்கு முதல் குழந்தை பிறந்துச்சு, 2வது குழந்தை பிறந்துச்சு, வெளிநாடு போனேன், இந்த வியாபாரம், 3 டைரி மொத்தம் அடி வாங்கிருச்சு. இந்த 3 வார்த்தைகள் என்னத்தை சொல்ல அப்படின்னு அர்த்தம். தலையிலே வாழ்ந்துட்டு அப்படின்னு அர்த்தம். அங்க இல்லறம் திருப்தியாக இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்களிடத்தில் நீங்க நல்ல பெயர் வாங்கிக் கொள்ளுங்கள். நம்ம நண்பர்கள் நமக்கு நல்ல பெயர் தருவாங்க, உன்னைய மாதிரி வருமா மாப்பிள்ள அப்படின்ட்டுருவாங்க. நம்ம பெற்றோர்களுக்கு எப்பவுமே நம்ம நல்லவங்க தான், என் உள்ள மாதிரி வருமா அப்படின்ட்டுருவாங்க நம்ம அத்தா அம்மா. பக்கத்து வீட்டுக்காரவங்க நற்சான்றிதழ் தந்து விடுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள் நல்ல பெயரை தந்து விடலாம். மனைவியிடத்தில் கணவனும், கணவனிடத்தில் மனைவியும் நல்ல பெயரை அவ்வளவு எளிதில் பெற முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவங்களோட தான் நம்ம ரொம்ப நேரத்தை செலவழிக்கணும். யாரோடு ரொம்ப நேரத்தை செலவழிக்கிறோமோ அவர்களிடத்தில் நல்ல பெயரை வாங்கினால் தான் அது உண்மையான நல்ல பெயர். எழுத்தாளர் பொன்னியில் என்று ஒருத்தர் இருக்கிறார். எழுத்தாளர் பொன்னியில் அவரு ஒரு சின்னதா ஒரு செய்தி சொல்லுவார். ஒரு பஸ் ஊட்டி மலையில ஏறிட்டு இருக்குது. ஊட்டி மலையில ஏறும் பொழுது ரொம்ப குளிர் காத்து அடிக்கும். ஒரு 2 பெண்கள் சத்தம் போட்டு சண்டை போட்டு இருக்கிறாங்க. கண்டக்டர் வந்து என்னமா எங்க சத்தங்கிறாங்க. இல்ல ஒருத்தி சொல்றா, எனக்கு ஜன்னலை மூடணும், ரொம்ப குளிர் காத்து அடிக்குதுங்கிறா. இன்னொருத்தி சொல்றா, இல்ல இல்ல எனக்கு ஜன்னலை திறக்கணும், எனக்கு மூச்சு திணறல் வருதுங்கிறா. ஆக்சிஜன் பத்தல, ஜன்னலை திறக்கணும். இவன் மூடணுங்கிறா, அவ திறக்கணுங்கிறா. வேற சீட்டும் கிடையாது. பக்கத்துல ஒரு பெரியவர் இருக்கிறாரு. ஏயா ஆளை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்க, இந்த 2 பொம்பளைங்க அடிச்சுட்டு வர ஒரு தீர்வு சொல்லக்கூடாதா அப்படிங்கும் பொழுது இவர் சொன்னாரு, 10 நிமிஷம் ஜன்னலை அடைச்சு வைங்க, ஒருத்தி சாவட்டும். சரி, 10 நிமிஷம் ஜன்னலை திறந்து வைக்க, இன்னொருத்தி சாவட்டும். என்னையா இப்படி ஒரு அபாயகரமான தீர்ப்பு சொல்லுத அப்படின்னா, நான் தான் அந்த 2 பேரையும் கட்டின புருஷன் தான், நம்மளாவது நிம்மதியா போவோம்னா. கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு எளிதல்ல இல்லறம் என்பது. அதில் நிறைய மகத்துவங்களும் சூட்சுமங்களும் இருக்கிறது. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மகத்தான வாழ்க்கை அது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 9 வயதில் பெருமானார் இல்லறத்தில் நுழைந்தார்கள். பொம்மைகளை வைத்து விளையாடிய ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 9 வருடம் முடிந்தது. 9 வருஷம் முடிஞ்சிச்சு. 18வது வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். யாருக்கு? ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு. 18வது வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். ஆனா எப்படி மாத்தினாங்க தெரியுமா? அந்த 9 வருடத்தில் பொம்மைகளை வைத்து விளையாடிய அன்னை ஆயிஷாவை இஸ்லாமிய பல்கலைக்கழகமாக மாற்றி ஒரு நல்ல சர்டிபிகேட் கொடுத்தார்கள். ஹுது மின் ஹாதிஹில் ஹுமைரத்தி நிஸ்பத்தி. இந்த ஹுமைராவிடமிருந்து, ஹுமைராங்கிறது செல்ல பேர், ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த செல்ல பெயர் ஹுது மின் ஹாதிஹில் ஹுமைரத்தி நிஸ்பத்தி. இந்த ஹுமைராவிடமிருந்து கல்வியின் பாதியை பெற்றுக் கொள்ளுங்கள், மார்க்கத்தின் பாதியை பெற்றுக் கொள்ளுங்கள். மனைவி என்பதற்காக அவர்களுடைய சிறப்பை பெருமானார் விட்டு தரவில்லை. பெருமானார் நடத்திய முதல் நிஸ்வான் பட்டமளிப்பு விழா ஹுது மின் ஹாதிஹில் ஹுமைரத்தி நிஸ்பத்தி. என் ஹுமைராவிடமிருந்து மார்க்கத்தின் பாதியை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர் பெருந்தகை, எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை அல்லாமா கமாலுத்தீன் ஃபாசில் பாக்கவி நபரல்லாஹு மர்கதஹு. அல்லாஹ் அன்னாரின் மன்னரையை ஒளி வெள்ளமாய் ஆக்குவானாக. ஆமீன். அதுக்கு இந்த ஹதீஸ் வருகின்ற பொழுது நான் கேட்டேன், அது என்ன பாதியை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹுது மின் ஹாதிஹில் ஹுமைரத்தி நிஸ்பத்தி, மார்க்கத்தின் பாதியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றால் மீதி எங்கிருந்து பெறுவது என்று கேட்ட பொழுது
எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை சொன்னார்கள், பாதிதான் கல்வி, மீதி அமல், அது நீதான் செய்யணும் என்று சொன்னார்கள். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம், அது தன்னுடைய மனைவிக்கு 9 ஆண்டுகள். அது ஒரு கணவன் கொடுக்க வேண்டிய மரியாதை, ஒரு கணவன் செய்து தர வேண்டிய வசதிகள். மார்க்க கல்வியை பெற்றுக் கொள்வதற்கு மனைவிமார்களுக்கும் வீட்டில் உள்ள பெண்களுக்கும் வீட்டில் உள்ள ஆண்கள் செய்து தர வேண்டிய ஒரு மகத்தான மரியாதை. அந்த வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கணும். எந்த வாய்ப்பையும் செஞ்சு கொடுக்கிறது இல்லை. 30 வருஷமா சுபுகு தொழுகைக்கு கையில சாவியோட வர்றது. எதுக்கு கையில சாவியோட வர்றீங்க? நான் தொலை வந்துருவேன், வீடு திறந்திருந்தா யாராவது புகுந்துட்டா, அப்ப வீட்டில் உள்ளவங்க அவங்க எல்லாம் தொழ மாட்டாங்க, தூங்குவாங்க. ஏன் அவங்க முஸ்லீம் இல்லையா? தொழுது கடமை இல்லையா? நாளைக்கு சொத்து போயிட முடியுமா அவ்வளவு சீக்கிரத்துல? இவர் மட்டும் தொழ போனாரு, எங்களை அவர் தொழ சொல்லல. ஏன்? தொழுகை பற்றி அவங்களுக்கு தெரியல, மார்க்கத்தை பற்றி அவர்கள் புரியவில்லை. அதுக்கு ஏற்பாடு செய்யணுமா இல்லையா? கடல் மாதிரி வீடு, நண்பர்கள் வந்தால் உட்கார்ந்து பேசுவதற்கு வெளியில உள்ள சிட் அவுட்டை, நெருங்கிய உறவினர்கள் வந்தால் உள்ள இருக்கின்ற ஹால், இன்னும் குடும்ப உறுப்பினர்கள் வந்தால் உள்ள அதுக்கும் உள்ள இருக்கக்கூடியது, படுத்து தூங்குவதற்கு பெட்ரூம், எல்லாத்துக்கும் இருக்குது. அட உடஞ்சு போன சைக்கிள், பிஞ்சு போன மெத்த, எப்பவோ பயன்படுத்திய செருப்பு, இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு வேஸ்ட் ரூம் இருக்கு. அல்லாஹ்வை தொழுவதற்கு ஒரு தனி இடம் வேணாமா? மரியாதைக்குரிய மாற்று மத சகோதரர்கள், சின்னதா ஒரு வீடு கட்டினாலும், சின்ன வீடு இல்ல, சின்னதா ஒரு வீடு கட்டினாலும் அதுல ஒரு 2க்கு 4 பூஜை அறைன்னு ஒண்ணு வைப்பாங்க. அவங்க மத நம்பிக்கைப்படி நம்மை படைத்து பரிபாலித்து இத்தனை வசதிகளையும் கடல் போன்ற இல்லத்தை தந்திருக்கின்ற இறைவனை தொழுவதற்கு ஒரு இடம் வைக்க வேணாமா? உடனே பதில் சொல்லுவாங்க, அது எங்கன்னாலும் தொழுதுக்கலாம். அது எங்கன்னாலும் தொழுதுக்கலாமா? ஆமா. எங்கன்னாலும் தூங்கலாமே. நீங்க ஹால்ல தூங்குறா உங்க மேல என்ன 144 வழக்கு பதிவு செய்ய போறாங்களா? அதுக்குன்னு தனி ரூம் இல்ல. அல்லாஹ்வை வணங்குவதற்கு என்று, தாய்மார்கள் ஏற்றுக்காமல் இருப்பதற்கு என்று ஒரு தனி அறை வேண்டாமா? அந்த தனி அறையில ஒரு லைப்ரரியை ஏற்படுத்த வேண்டாமா? சில முசல்லாக்கள் இருக்க வேண்டாமா? குர்ஆன் இருக்க வேண்டாமா? ஹதீஸ் நூல்கள் இருக்க வேண்டாமா? தாய்மார்கள் அங்கே ஏற்றுக்காமல் இருக்க வேண்டாமா? குர்ஆனை ஓத வேண்டாமா? ஹதீஸ் நூல்களை படிக்க வேண்டாமா? சஹாபிய பெண்மணிகளின் வரலாறுகளை தெரிய வேண்டாமா? இல்லறத்தில் மிக முக்கியமானது மார்க்க அறிவை பரிமாறிக்கொள்வது. அப்பொழுதுதான் கணவனின் மகத்துவம் என்ன, பிள்ளைகளின் மகத்துவம் என்ன, மனைவியின் முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்வார்கள். மார்க்க கல்வி ரொம்ப பிரதானம். அது இருந்தால்தான் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் பேணிக் கொள்வார்கள். அதுதான் இனிய இல்லறமாக அமைவதற்கு முதல் படியாக இருக்கும். எண்ணியத்திற்குரியவர்களே, 2வது பற்றாத அன்பு, திரட்டாத பிரியம். அது இருந்தால் போதுமானது. பொருளாதாரம் தடை இல்லை, இனிய இல்லறத்திற்கு பொருளாதாரம் தடை இல்லை, நோய் நொடி தடை இல்லை, வசதி வாய்ப்புகள் தடை இல்லை, ஏழ்மை ஒருபொழுதும் குறுக்கே நிற்காது. பெருமானார் பார்க்காத ஏழ்மை இல்லை. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, எங்களுடைய வீட்டில் தொடர்ந்து 3 நாட்கள் அடுப்பு எரிந்ததில்லை. கடையில் வாங்கி சாப்பிடுவாங்களா? இல்ல, பட்டினி பசிமா இருக்கும். ஒரு நாள் சாப்பிட்டால் அஜுரு யௌமன் வாஷ்பஹு யௌமன், ஒரு நாள் சாப்பிட்டால் ஒரு நாள் நாம் பட்டினியாக இருப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றார்கள். 10ம் 10ஆமலும் பசியோடும் உணவோடும். சில நேரம் பசி, சில நேரம் சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லாம மதிய வேளை வருவார்கள், காலையிலிருந்து ஒன்று சாப்பிடாம. ஏதாவது இருக்கிறதா? அந்த வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அல் இந்தக்கும் மின் ஷைஇன், உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா? ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பாரக்கல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்றுதான் அந்த மனைவிமார்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். வார்த்தைகள் கூட, கணவனை சொல்லுகின்ற வார்த்தைகள் காயத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது, மனைவியை சொல்லக்கூடிய வார்த்தைகள் காயத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்திருக்கிறார்கள். பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் அப்படியா இன்னைக்கு நாள் நோம்பாகவே மாற்றிக்கொள்வோம், நோன்பு வைத்திருக்கிறார். இந்த மாதிரி நோன்பு நம்ம வச்சதே கிடையாது வாழ்நாள்ல.
சாப்பாடு இல்லாம என்னைக்காவது இன்னைக்கு நோம்பா கழிச்சு வச்சதே கிடையாது. நம்ம நோம்பு போல என்ன மறைந்த வருவோம். கலீல் அஹ்மது கீரனூரி நபரல்லாஹு மர்கதஹு சொன்ன மாதிரி நம்ம நோம்பு எல்லாம் ஒரு ஜம்மு ஒரு கலா. காலையில சாப்பிட வேண்டிய சாப்பாடை சேர்த்து சகருக்கு ஒரு இழுத்துக்கும். ஜம்மு தகுதி முன்கூட்டி சாப்பிடுறது. மத்தியானம் சாப்பிடாம விட்டதை மகரிபு முடிஞ்ச உடனே ஒரு கலா. மத்தியானம் சாப்பிடலையே நினைச்சு சாப்பிடுறது. இது என்ன நோம்பு? இப்படி நோம்பு அல்ல. சாப்பிட இல்லை இந்தி சாயுமோ, நான் இன்னைக்கு நோன்பாளியாக இருக்கிறேன். ஆனால் அந்த வாழ்வில் பிரியத்திற்கு குறையே இல்லை. திகட்ட பிரியத்தை வழங்குகிறது. அதுதான் மகத்தான இல்லறம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டார்கள், தذكر كثيرا ما خديجة بنت خويلد, ரொம்ப அதிகமாக உங்க மனைவி ஹதீஜாவை பற்றி பேசுகிறீர்களே, ரொம்ப பேசுறீங்களே முதல் மனைவியை பற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வார்த்தைகளை சொன்னார்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ருஸிகுத்து ஹுப்பஹா, என் மனைவி ஹதீஜாவின் பிரியம் எனக்கு ரிஸ்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ருஸிகுத்து ஹுப்பஹா. நம்ம ரிஸ்க்னா சாப்பாடு மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்க. நாம் அனுபவிக்கின்ற அனைத்தும், உடுத்துகின்ற ஆடை, உண்ணுகின்ற உணவு, தூங்குகின்ற படுக்கை, பயணிக்கின்ற வாகனம், நாம் வாழுகின்ற சொகுசான வாழ்க்கை, விடுகின்ற மூச்சு எல்லாம் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தான். அதை போன்று ஹதீஜாவின் பிரியம் எனக்கு ரிஸ்காக வழங்கப்பட்டிருக்கிறது. யாருக்காவது மனைவி இறந்துட்டாங்க, நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலைமை வரக்கூடாது. மனைவி இறந்துட்டாங்கன்னா கொஞ்ச நாள் அழுவாங்க, கவலையா இருப்பாங்க. இந்த வருஷ பாத்தியாவெல்லாம் ஓத ஆரம்பிச்சிட்டா, பாத்தியா ஓதிக்கிட்டு இருப்பாங்க, ஒத்த கையை வச்சுக்கிட்டு பாத்தியா ஓதிட்டு இருக்காங்களா, இன்னொரு கையால அதை எடுப்பா இதை எடுப்பா பாரு. இப்போ என்னடா சென்ற வருஷத்துக்கு முந்தின வருஷம் மனைவி இழந்தவங்க. அப்படி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது 11 நபர்கள் பெருமானாரை தங்களுடைய வீட்டிற்கு வந்து இருக்குமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் ரத்தம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல், யுத்தம் இல்லாமல் மக்காவை தக்பீர் முழக்கத்தோடு கைப்பற்றிய பொழுது 11 நபர்கள் மக்காவின் உயர்தர பிரமுகர்கள் எங்க வீட்டுல வந்து தங்குங்க என்று அழைத்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்அல் ஹீமத்தி இந்த கப்ரி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபீ ஜன்னத்தில் முஅல்லா. ஜன்னத்துல் முஅல்லாவிலே பொது குபுஸ்தான், என் மனைவி ஹதீஜா அடக்கப்பட்டிருக்கின்ற கபருக்கு அருகிலே என்னுடைய கூடாரத்தை அமைத்து தாருங்கள். எவ்வளவு பிரியம் இருந்தால் மக்கா வெற்றியின் போது பல உயர்வான மனிதர்கள் எங்க வீட்டுல வந்துதான் தங்கது என்று சொன்ன பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்து விட்ட அந்த மனைவியின் மன்னரைக்கு அருகில் என் கூடாரத்தை அமையுங்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் மனதில் பிரிக்க முடியாத ஒரு பிரியம். ருஸிகுத்து ஹுப்பஹா என்று சொன்னார். மற்ற மனைவி மேல பிரியம் இல்லாம இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு தடவை கேட்டாங்க, அடிக்கடி ஹதீஜாவை பத்தி பேசிட்டு இருக்காங்களே, மக்திலி லிஹுப்பிக அலைய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் மேலே பிரிய வச்சிருக்கீங்களா இல்லையா? ஆமா. என் மேல வச்ச பிரியத்திற்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். மஸ்ஸில்லி, இந்த மாதிரி நம்ம பேசியிருப்போம். இதை விட ஒரு சிறந்த காதல் காவியம் எங்கேயுமே இருக்க முடியாது. நமக்கு இப்படி பேசுறதுக்கு டைமே இல்லை. நமக்கு அல்லாஹ் அக்பர் விட முடியாத ஒரு முசீபத்து, செல்போன் நம்ம கைக்கு வந்துருச்சு. சில நாடுகள் இருக்கிறது, டாக்ஸ் கட்டுற ஆளுகளுக்கு மட்டும்தான் ஸ்மார்ட் போனுக்கு அனுமதி. பின்லாந்துங்கிற நாட்டுல டாக்ஸ் கட்டக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு இன்கம் இருக்கணும், வியாபாரம் செய்யணும், உங்களுக்கு வருமானம் வரணும், அப்பதான் உங்களுக்கு ஸ்மார்ட் போன். இல்லாட்டி எதுக்கு அனுமதி தர மாட்டான் பின்லாந்துங்கிற நாட்டுல. ஆனா இன்னைக்கு எல்லார் கையிலும் இருக்கு. அதனால் மனிதர்களோடு உறவாடுவது குறைந்து விட்டது. மனைவியோடு கணவன் அமர்ந்து உரையாடுவது குறைந்து விட்டது. கணவனோடு மனைவி மனம் விட்டு பேசுவதற்குரிய நேரம் தருவதில்லை. இதுவே நிறைய பிரச்சனைகள் வருகிறது. இளம் தம்பதிகளிடத்தில் பேசுறதுக்கு நேரம் இல்லை, நேரத்தை கொடுக்கிறது இல்லை.
நிறைய ஸ்மார்ட் போன்களில் வீணான நேரத்தை கழிக்கிறார்கள். அவங்கள்ட்ட பேசுறது இல்லை. புகாரியில் ஒரு ஹதீஸ் ஒன்று வரும், நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனின் நௌமி பஅதல் மக்ரிபி வத்தஹத்துஸி பஅதல் இஷாஇ. மக்ரிப் தொழுகைக்கு பிறகு தூங்குவதை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். தூங்குறத ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. மக்ரிப்க்கு அப்புறம் தூங்க கூடாது. ஏன் தூங்குனா இஷா போயிடும். வத்தஹத்துஸி பஅதல் இஷா, இஷாவிற்கு பிறகு பேசிக் கொண்டிருப்பதை தடுத்தாங்க. இஷாவுக்கு அப்புறம் பேசிக் கொண்டிருந்தால் சுபுஹ் தவறி விடலாம், தஹஜ்ஜத் தவறி விடலாம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, மணி 10:30 பக்கத்தில் நெருங்க போகுது, முடியும் போது மஜ்லிஸ் முடியும் போது 11 ஆயிரமே. 3 விஷயங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவிற்கு பிறகு பேசிக் கொண்டிருப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். முதலாவது இது போன்ற மார்க்க விஷயங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இஷா தொழுகைக்கு பிறகெல்லாம் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது. 3 விஷயங்களில் முதலாவது விஷயம் மார்க்க விஷயங்களில் பேசிக் கொண்டிருக்கலாம், அனுமதி இருக்கிறது. இரண்டாவது, உறவினர்களோ நண்பர்களோ விருந்தாளிகளாக வந்தால் விருந்தாளிகளோடு பேசிக் கொண்டிருப்பதற்கு அனுமதி இருக்கிறது. விருந்தாளிகளோடு பேசலாம், இஷாவுக்கு அப்புறம் பேசக்கூடாதான், சாப்பிட்டு படுக்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. விருந்தாளிய எங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு தான் முதல்ல படுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாருன்னு வந்துடும். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கலாம் விருந்தாளிட்ட. மூன்றாவது, கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டிருக்கலாம். ரசூலுல்லாஹ் பாருங்க, ஒரு பொதுவான தடையில் ஒரு முக்கியமான 3 விதிவிலக்கை கொடுத்து அதில் கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டிருங்கள். இல்வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருங்கள், எதிர்கால திட்டத்தை பற்றி பேசுங்கள், உங்களுடைய லட்சியத்தை பற்றி பேசுங்கள், ஆசைகளை பற்றி, கனவுகளை பற்றி, உங்களுக்கு பிடித்த விஷயங்களை பற்றி பேசுங்கள். ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் பேசி இருக்கிறார்கள். புகாரி நடத்துகின்ற மரியாதைக்குரிய ஹஜ்ரத்மார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இஷா தொழுகைக்கு பிறகு இரவு கதைகள் பேசிக் கொண்டிருப்பது மனைவிமார்களோடு ரசூலுல்லாஹ் பேசியிருக்கிறார்கள். அதுல வரக்கூடிய ஒரு கேரக்டரை சொல்லி அவர் தன்னுடைய மனைவிக்கு எப்படியோ அது மாதிரி ஆயிஷா உனக்கு நான் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, மஸ்ஸில்னி லிஹுப்பிக அலைய யா ரசூலல்லாஹ், என் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற பிரியத்திற்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். உதாரணம் எப்படி சொல்றாங்க பாருங்க ரசூலுல்லாஹ். வாழ்நாளில் மௌத்தாகின்ற வரை இந்த கணவனை மறக்க முடியாது. இப்படி சொன்னாங்க, உப்புதத்தில் ஹப்லி, ஆயிஷா உன் மீது நான் வைத்திருக்கின்ற பிரியத்திற்கு உதாரணம் கயிற்றில் போடப்பட்ட முடிச்சை போன்று. என்னங்க சுருக்குன்னு வைத்த உதாரணம்? கயிற்றுல போடப்பட்ட முடிச்சிருக்கு பாருங்க. இன்னைக்கு போட்ட முடிச்சு இன்னைக்கு அவுத்தரலாம், ஒரு நாள் ஆனா கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஒரு வாரம் ஆயிடுச்சு கடிச்சு தான் எடுக்க முடியும். நாள் செல்ல செல்ல முடிச்சின் இறுக்கம் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கவே தவிர முடிச்சு அவிழ்த்து விடாது. கவிஞர் மேற்காண்டு ஒருத்தர் இதை சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அழகாக சொல்லுவார், நான் இட்டு போகலாம், செத்தும் கூட போகலாம், உன் மீது வைத்திருக்கின்ற பாசம் மட்டும் அற்று போகாது. இதுதான் அந்த வார்த்தைக்கு விளக்கம். நான் இட்டு போகலாம், பலகீனமாக போகலாம், செத்து போகலாம், அபாந்தாகி விடலாம், உன் மீது வைத்திருக்கின்ற பாசம் மட்டும் விட்டு போகாது. சும்மா ரசூலுல்லா ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்லல. ஏன்னா ரசூலுல்லாவுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸான பேச்சே கிடையாது. யாரையும் குளிர்விக்க வேண்டிய பேச்சல்ல. வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் அம்மா எல்திபானில் ஹவா இன்ஹுவ இல்லா வஹீன் யூஹா மின் சமீமில் கல்வி, மனதின் அடி ஆழத்திலிருந்து தான் பேசுவார்கள். ரொம்ப ஒரு முக்கியமான காட்சி பாருங்க. ஒரு கணவர் சக்கராத்திலே போராடி கொண்டிருக்கிறார். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்திலே மரணத்தின் கடைசி நேரத்திலே உம்மத்துக்குரிய வேதனைகளை எல்லாம் நினைத்தவர்களாக உடல் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருந்த பாசத்திற்குரிய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அதை சகிக்க முடியாமல், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு சிரமப்படுகிறீர்களே, ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, என்னால பார்த்துட்டு இருக்க முடியலைங்கிறாங்க. அப்போ ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹு ல யுஹப்பிமு அலைய சக்கராத்தில் மௌத்தி அன்னகி ஜௌஜதி ஃபில் ஜன்னா யா ஆயிஷா. ஆயிஷா, நான் நிறைய வேதனைப்பட நினைக்கிறீல, நீ சுவனத்திலும் என் மனைவியாக இருப்பாய் என்கிற
எண்ணம் இருக்கிறது, என் சக்கராத் வேதனைகளை எல்லாம் எனக்கு லேசாக்குகிறது என்று சொன்னார்கள். நீ சுவனத்திலும் மனைவியாக உடனிருப்பாய். நல்ல தம்பதிகளாக இருந்தால், இறை அருளை பெற்றவர்களாக இருந்தால், கணவனின் உரிமைகளை கடமைகளை பேணிய, மனைவியின் உரிமைகளை கடமைகளை பேணிய கணவன் மனைவியாக இருந்தால், ஆதர்ஷ தம்பதிகளாக இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்திலும் வாழ்த்துக்கள் உண்டு. குர்ஆன் சொல்கிறது, உதுகுல் ஜன்னத அன்தும் வஅஸ்வாஜுகும் துஹ்பரும். அல்லாஹ் சொல்றான், நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் நீங்கள் வாழ்த்துக்கள் பெற்றவர்களாக சொர்க்கத்திலே செல்லுங்கள். சண்டை சச்சரவு வரலாங்க, அது வராத வாழ்க்கையே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் சண்டை சச்சரவு வந்திருக்குது, வராமல் இல்லை. ஆனால் அலையின் கடலும் போல் அலை அடித்துக் கொண்டே இருக்கும், ஆனால் கடலை விட்டு பிரியாது. அந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷாவுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஏதோ ஒரு பேச்சில் ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் வந்துவிட்டு, அப்ப இவங்க பேசாம இருக்கிறாங்க. சரி, இப்படி பேசாம இருந்தா எப்படி? பேசாமலே சில பேர் நாளை கடத்துவாங்க. பிரஸ்டீஜ். ஒரு ஆளு பேசல மனைவியோட, ஒரு வாரம் ஆச்சு. ஆபீஸுக்கு போகணும், போர்டு மீட்டிங் இருக்கு காலையில. எழுப்பி அலாரத்தை நம்ப முடியாது. போர்டு மீட்டிங் போய் ஆகணும். ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்கிறார் பொண்டாட்டிட்ட, என்னன்னு, காலையில் 6 மணிக்கு எழுப்பி விடவும், அலுவலகத்தில் போர்டு மீட்டிங் இருக்கிறது, கண்டிப்பா போய் ஆகணும். நம்ம தலையாட்டிருச்சு. சரி அர்த்தம். காலையில முடிச்சு பார்க்கலாம், மணி 8. கோபத்துல இப்ப பேப்பர்ல எழுதியா திட்ட முடியும்? கண்ட மாதிரி திட்டுறாரு. ஏதாவது அறிவு இருக்கா? எழுதி தந்தனே, எழுப்பி விட வேண்டியது. அந்த அம்மா வேகமா வந்து தலையடித்து, அதுல ஒரு பேப்பர் இருக்கு, 6 மணி ஆகிவிட்டது, எழுந்திருக்கவும். அவங்க மட்டும் உங்களை தட்டி எழுப்பாங்களோ? ஏன் அவங்களுக்கு ரோசம் இல்லையா? அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், நம்ம 2 பேருக்கு மத்தியில் ஒரு நடுவரை வச்சுக்கிறோமே, நம்ம விவகாரத்தை பேசி தீர்த்துக்கிறோமே. யாரை வச்சுக்கலாம்? உமர் லா அபூபக்கர். உமரை வச்சுக்கிறோமா? அவர் ரொம்ப கரடுமுரடான ஆசாமி, அவர் சரிப்பட்டு வராது. அபூபக்கர், உங்க அத்தா அபூபக்கர் வச்சுக்கலாமா? எங்க அத்தா வச்சுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறார்கள். அவர்கள் வருகிறார்கள். வந்த உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உட்கார வைக்கிறார்கள். மகளுக்கும் மருமகனுக்கும் மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனை. உறவினர்கள் என்றால் இப்படி இருக்க வேண்டும், பெற்றோர்கள் என்றால் இப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு இல்லறம் சிறப்பாக அமையும். சில பேர் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்க 2 பேரையும் விட்டுருந்தா தானா நல்லா வாழ்ந்துருக்கும். இவன் பெட்ரோல் பங்கில் உள்ள மாதிரி வாயை திறந்து விவகாரத்தை பேசி சேரவே விடாம ஆக்கிடுவான். சில பேர் விவகாரம் பேச வரவே அல்ல, ரொம்ப அழகாக சொல்லுவார், ஹக்கமின் அகலிஹி வ ஹக்கமின் அகலிஹா. இந்த பக்கத்தில் இருந்து ஒரு நல்ல அறிவாளி, அந்த பக்கத்தில் இருந்து ஒரு நல்ல அறிவாளி. விவகாரம் பஞ்சாயத்து பேசுறதுக்கு 2 பக்கம் நல்ல அறிவாளிகள். ஹக்கமன் இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்றான். ஏன்னா சேர்றதை சில பேருக்கு எடுத்துருவாங்க. சரி, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வந்து உட்கார்ந்தாங்க. ஆயிஷா அம்மாட்ட கேட்கிறாங்க, முதல்ல நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா? பாருங்க, மனைவியின் அந்த உணர்வுக்கு எப்படி மரியாதை தந்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாமனாருக்கு முன்னாடி நிறைய இல்லறம் கெட்டு போவது ஏன்? பெண்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். தன் பெற்றோர்களுக்கு முன்னால் தான் மதிக்கப்பட வேண்டும். தன்னை ஒரு ராணியை போட்டு வளர்த்த பெற்றோர்களுக்கு மத்தியில் அவங்க மனசுல ஒரு சந்தோஷம் வரணும். என் மருமக பிள்ளையும் என் மகளை ராணி மாதிரி வச்சிருக்கிறாரு. சில பேர் அவங்க முன்னாடி வச்சு ரொம்ப ஓவரா சீன் போடுவான். ஒரு வீட்டுக்குள்ள அது வேற கதை. உட்காருவான், எந்திரினாலும் உட்கார வருது அந்த மாதிரி. ஆனா உறவினர்களுக்கு மத்தியில் ரொம்ப சீன் போடுவாங்க, அவங்களுக்கு அவமானம். பெருமானார் அன்னை ஆயிஷாவின் அந்த உணவுக்கு மரியாதை தருகிறார்கள். உணவுக்கு மரியாதை தரணும். ரசூலுல்லாஹ் தந்தார்கள். எனக்கு ரொம்ப நேரம் இல்லை, ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய நடு
அது 15வது நாள். அதை பற்றி வரக்கூடிய நிஸ்ஃபு ஷாபான் பராத்துடைய இரவை பற்றி வருகிற பொழுது இன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை மறைந்த மருகும் ஷேக் தஃசீர் அல்லாமா பிஎஸ்பி ஜைனுல் ஆபிதீன் அதிரத்துல்லா நபரல்லாஹு மர்கரஹு அவர்கள் சொல்வதை போன்ற அந்த ஹதீஸை யாரும் சொல்ல முடியாது. காம ருவைதா வஃபதஹல் பாப ருவைதா வஅஹத நஅல ருவைதா வமஷா ஃபி தரீக் ருவைதா. மெதுவாக எழுந்தார்கள், கதவை மெதுவாக திறந்தார்கள், செருப்பை மெதுவாக எடுத்தார்கள், வெளியிலே மெதுவாக நடந்தார்கள். இது கூட ஹஜ்ரத் ஆயிஷா அறிவிக்கிறார். இப்படி செஞ்சா யாருக்கு சந்தேகம் வருமா இல்லையா? பூனை மாதிரி இருந்துருச்சு. மெதுவா கதவை திறந்து மெதுவா செருப்பு எடுத்து மெதுவா வெளியே போறாங்களே, பின்னாடியே ஹஜ்ரத் ஆயிஷாமா போறாங்க, பின்னாடியே போறாங்க. ரசூலுல்லாஹ் ஜன்னத்துல் பக்கீக்கு சென்று நீண்ட நேரம் அங்கு இறந்தவர்களுக்கு பாவ மன்னிப்பை கேட்டுவிட்டு திரும்புகிறார்கள். இங்கதான் வர்றாங்க, வேக வேகமா திரும்ப ஓடி வந்து படுக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ஓடி வந்ததில் மூச்சிருக்கிறது. அவர்களுடைய நெஞ்சின் மீது கை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், தபுர்னீன யா ஆயிஷா அன் யகூல் அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உன்னை ஏமாற்றி விடுவார்கள், உனக்கு துரோகம் செய்து விடுவார்கள் என்று பயப்படுகிறாயா? உன்னிடத்தில் தங்கி இருக்கக்கூடிய நாளிலே மற்ற மனைவியின் வீட்டிற்கு சென்று விடுவதுதானே துரோகம், அப்படி நீ நினைக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவனுடைய சிறப்பை சொல்லிவிட்டு நபி சொன்னார்கள், ஏன் மெதுவா எழுந்திருச்சேன், மெதுவா கதவை திறந்த, மெதுவா செருப்பு எடுத்த, மெதுவா நடந்த என்று சொன்னால் ஒரு தூக்கம் கலைந்துவிடக் கூடாது என்பதற்காக. ஒரு தூக்கம் கலைஞ்சிடக்கூடாது. அதனாலதான் ஒவ்வொரு நேரத்திலும் மனைவியின் உணர்வுக்கு மரியாதை கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் அவர்களுடைய இல்லறம் உலகம் போற்றும் நல்லறமாக இருக்கிறது. மகள்கிட்ட சொன்னாங்க, மனைவிட்டு சொன்னாங்க, நீ தொடங்குறியா நான் தொடங்கட்டுமா? ஆயிஷாமா சொன்னாங்க, நீங்களே பேசுங்க. வலா தக்தி ஹதீஸ்ல இருக்கு, பொய் கொண்டு சொல்லக்கூடாது. யாரை பார்த்து? ரசூலுல்லாஹ்வை பார்த்து. இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதவா எதுமா சொல்லுத பார்த்தீங்களா உங்க பிள்ளைய பொய் சொல்லாதன்னு சொல்லுது. அதையே ஒரு பஞ்சாயத்து ஆக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆளு, கனவில் கூட பொய் சொல்வதை நினைத்து பார்த்ததில்லை. தன் மனைவி ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை போன்று மார்க்கம் கற்ற பெண்மணி, எவ்வளவு சிறப்பானவர்கள், நீங்களே சொல்லுங்க, ஆனா பொய் சொல்லக்கூடாதுங்க. இதை கேட்டு ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தாங்க. பஞ்சாயத்து பேச வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களால இருக்க முடியல. யாரை பார்த்து பொய் சொல்லாத சொல்றேன்னு ஒரு அடி விட்டாங்களா இல்லையா, மூக்கில புலப்படன்னு ரத்தம் வந்துருச்சு. என்னது பஞ்சாயத்து சொல்றது? ஆயிஷாமா ஓடி வந்து ரசூலுல்லாஹ்வை கட்டிப்பிடிச்சு முதல்ல இந்த ஆளை வெளியே போய் சொல்லுங்கடா, நம்ம உமரை வேணாண்டோம், ரஜுலுன் கரீதுன், வந்து நமக்கு சாதகமா இருப்பான்னு என்னென்ன விசாரிக்காம மூக்கில அடி கொடுத்து புலப்படன்னு ரத்தம், வெளியில போய் சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், மா தஅவுனாக லிஹாதிஹி யா அபூபக்கர், இப்படி அடிக்கிறதுக்கு உங்களை கூப்பிடல, நம்மள அதான் நல்லா போடுங்க, இன்னும் 2 போடுங்க, நீங்க சரியா வளர்க்காதது நாமலாம் கஷ்டப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா தஅவுனாக லிஹாதிஹி யா அபூபக்கர், அபூபக்கர் இதற்காக வேண்டி உங்களை அழைக்கவில்லை, நீங்க போயிருந்தாங்க. அபூபக்கர் நாயகம் வெளியே போய்விட்டார். கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் கணவனும் மனைவியும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போ அபூபக்கர்ல வருகிறார்கள். அதுதான் ஒரு உண்மையான தகப்பனின் பிரியம். சண்டை போட்டாங்களே, நம்ம வேற விஷயத்தை பெருசாக்கி விட்டு வந்தோமே, மகனும் மகளும் மருமகனும் என்ன செய்யறாங்கன்னு பாக்குறதுக்கான உள்ள வர்றாங்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தை, அதுகிலானி ஃபீ சில்மிக்குமா கமா அதுகல்துமானி ஃபீ ஹர்பிக்குமா, ஏங்க உங்க சண்டையில என்னை சேர்த்துக்கிட்ட மாதிரி உங்களுடைய சமாதானத்திலும் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதுகிலானி ஃபீ சில்மிக்குமா கமா அதுகல்துமானி ஃபீ ஹர்பிக்குமா, சண்டையில மட்டும் சேர்த்துக்கிட்டீங்க, சமாதானம் எதையை தள்ளி வைக்கிறீங்க, எதையும் சேர்த்துக்காங்கடா. இந்த இல்லறம் எப்படி இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள். ஆயிஷாமாவோட மட்டும் இல்லைங்க, எல்லா மனைவிமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற பொழுதும் கூட யாராவது இப்படி ஆசைப்படுவாங்களா? என் கணவர் இறந்துட்டாருந்தா நான் அதுக்கடுத்து உயிரோடு இருக்கவே மாட்டேங்க. ஏதாவது மௌத்து வீட்டுக்கு போறோம், ஜனாதாவை தூக்கணும், ஒவ்வொன்று உட்பாரிக்கு விட மாட்டேங்கிறாங்க. டக்குன்னு கீழே இறக்கி என்ன செய்யணும்? நீ வரியா, இந்த ஒரு செட்டு ட்ரெஸ் குடிச்சிட்டு ரெடி ஆகும், இன்னொரு செண்டாக்க கொண்டாப்பா,
ஆஹா இப்ப என்ன உயிரோட கொண்டு போய் நம்மளை கொண்டு அடைக்குவாங்க போது தெரியுது. வர மாட்டாங்கல்ல, யாரா இருந்தாலும் வரமாட்டாங்க. ரொம்ப அழுகுறாங்க, சந்துக்கு குட்டி விட மாட்டேங்கிறாங்க. டக்குன்னு சந்துக்கு குட்டி வச்சிருந்தா ஒரு சென்டென்ஸ் குடிச்சிட்டு நீ மாத்திட்டு வந்து சொல்ல முடியுமா? ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாரு, ஜனாதாவை கொண்டு போறாங்க, எல்லாரும் அழுது முடிச்சாச்சு, நிலப்படியில லேசா இடிச்சுட்டாங்க. அவருக்கு இதோ ஒரு ஹார்ட் அடப்பு தான், எஞ்சி உட்காந்துட்டாரு. மௌத்தாங்களுக்கு தெரியுது, ஆளை உட்கார வச்சு 1 வருஷம் ஆச்சு. உண்மையிலே மௌத்தாகிட்டார். டாக்டர் எல்லாம் வச்சு செக் பண்ணியாச்சு, மௌத்தாகிட்டாரு. சொந்த பந்தங்களும் வந்தாச்சு. ஆளை குளிப்பாட்டி ஜனாதாவை தூக்குறாங்க. அந்த அம்மா அழுதுகிட்டே சொல்லுது, அந்த நிலப்படியில இடிக்கிறாங்க அப்படிங்குது. 2வது எஞ்சி உட்காந்துட்டாங்க, நிலப்படியில் இடிச்சிடாம கொண்டு போ. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் பெருமானாரை சுற்றி உட்கார்ந்து கேட்டார்கள், ஐயுனா அஸ்ரபிக்க முக்கன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களை எங்களில் யார் சீக்கிரமாக வந்து சந்திப்பார்கள்? சந்திக்கிறது என்ன பிக்னிக்கா? மௌத்தா போறாங்க. ஐயுனா அஸ்ரபிக்க முக்கன் யா ரசூலல்லாஹ், எங்களில் யார் உங்களை சீக்கிரமாக வந்து சந்திக்க போகிற அந்த பாக்கியம் பெற்றவர்கள் யார்? ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகான இலக்கியம் நிறைந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பார்த்து சொன்னார்கள், அத்துவருக்குன்ன யதன், உங்களில் யாருக்கு கை நீளமாக இருக்கிறதோ அவர்கள். கை நீளமாக யாருக்கு இருக்கோ அவங்க. ஒரு குச்சி எடுத்து எல்லாரும் அளக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாரு கை நீளம். அப்போ ஒரு மனைவியினுடைய கை நீளமா இருந்துச்சு. அந்த அம்மா சொல்றாங்க, நான் அன்றைய இரவெல்லாம் தூங்கவில்லை. எதை நினைச்சு? நம்ம தான் ரசூலுல்லாஹ்வை சீக்கிரம் போய் சந்திக்க போறது. ஆனா முதலில் இறந்தது ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்பதான் தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையின் விளக்கம், அத்வலுக்குன்ன யதன், கையால் நீளம் என்று சொன்னால் அஸ்தகுஹுன்ன, அந்த பெண்களிலேயே அதிகம் தாரதம் செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு பேர் உம்முல் அராமில் வல் மசாகின், விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் வாரி வழங்கக்கூடிய அரவணைக்கக்கூடிய தாயார் ஹஜ்ரத் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எவ்வளவு ஒரு மகத்தான வாழ்க்கை வாழ்ந்தால், பெருமானார் இறந்ததற்கு பிறகு இந்த உலகம் நமக்கு சரமல்ல, அவர்களை போய் சீக்கிரம் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னால், நந்தவனத்தில் பூஞ்சோலையாக அந்த இல்லறத்தை மாற்றி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதற்கு பிறகு யாரும் திருமணம் முடிப்பதற்கு அனுமதி இல்லை. காரணம், ஹயாத்துன் நபி வலா நன்கி வஅஸ்வாஜு மின் பஅதிஹி அபதா, அந்த நபியின் மனைவிமார்களை யாரும் திருமணம் முடிக்க முடியாது. இன்னதாலிக கான இன்தல்லாஹி அதீமா, அது அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பெரிய பாவம். ஒரு பாவத்தை உலகத்தில் எந்த முஸ்லிமும் எந்த மூமினும் செய்யவில்லை, செய்ய நினைத்து கூட பார்த்ததில்லை என்று சொன்னால் அது இந்த பாவம் தான். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் வலா நன்கி வஅஸ்வாஜு மின் பஅதிஹி அபதா என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுடைய இல்லறத்தை அல்லாஹ் கபூல் செய்தான், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அவர்களை மனமான வாழ்க்கை அல்லாஹ் வாழ வைத்தான். ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய திருமணத்தை பற்றி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கிடைத்த பொக்கிஷத்தை பற்றி, இந்த கணவரை பற்றி மனைவியும், மனைவியை பற்றி கணவன் சிறப்பாக சொல்கிறார். நிறைய பேரு மனம் விட்டு மனைவியை பாராட்டுறது இல்லை. என்ன பாராட்டிட்டா கெத்து கூடிருமா, கூடுனா என்ன நல்லதானே, சந்தோஷமா இருந்து போட்டுவேன். ரசூலுல்லாஹ் பாராட்டினார். ஹஜ்ரத் ஆயிஷாவை பற்றினார்கள், ஃபضل عائشة على سائر النساء كفضل السريد على سائر الطعام كما قال رسول الله صلى الله عليه وسلم. மற்ற பெண்களை கவனித்து என் மனைவி ஆயிஷாவின் சிறப்பு மற்ற உணவுகளை விட, இந்த கறியோடு குளக்கட்டை போட்டு செய்யக்கூடிய தக்கடி, நெய் இதெல்லாம் போட்டு செய்யக்கூடிய உணவு, அது மாதிரி நான் அது அங்கு உயர்தரமான ஒரு உணவு. பாராட்டினாங்களா இல்லையா? நம்ம என்னைக்கா பாராட்டி இருக்கிறோமா? பாராட்டினதில்லை. இன்னி முஹிப்புகி யா ஆயிஷா, ஐ லவ் யூ சொன்னாங்களா? அதுக்கு அர்த்தம் அப்படித்தான் வைக்கணும், இன்னி முஹிப்புகி யா ஆயிஷா. சில நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சண்டை சச்சரவு வந்து அவர்களை கண்டிக்கின்ற பொழுது அன்னை ஆயிஷா கேட்பார்கள், இப்படி கேட்பார்கள், கைவ காலத்தில் உட்பதும் முடிச்சு சொன்னீங்களே, முடிச்சு என்னாச்சு? என்ன முடிச்சுன்னு கேட்கிறீங்களா? என் மேல நீங்க வச்சிருக்கிற பிரியத்திற்கு உதாரணம் உப்புதத்தில் அபலி என்று சொன்னார்கள் அல்லவா?
முடிச்சு என்னாச்சு? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் வஹிய கதாலிக, முடிச்செல்லாம் அப்படிதான் இருக்கு. அதுக்காக வேண்டி நீ செய்வதெல்லாம் சரிக்கிட்டு போக முடியுமா? கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்தார்கள், எச்சரிக்கை விடுக்க வேண்டிய இடத்தில் எச்சரிக்கை விடுத்தார்கள், அரவணைக்க வேண்டிய நேரத்தில் அரவணைத்தார்கள், அன்பு காட்ட வேண்டிய நேரத்தில் திகட்ட திகட்ட அன்பை வழங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஹஜ்ரத் ஆயிஷா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ் லி, எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். சந்தர்ப்பங்களை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அறிவார்ந்த பெண்மணியாக இன்னைக்கு ஆயிஷா இருக்காங்க. ஒரு இல்லறத்தில் கணவனிடத்தில் ஒரு மனைவி துஆ செய்யவும் கேட்க வேண்டும். எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹ் இப்படி துஆ செய்தார், அல்லாஹும்ம ஃபிர் லி ஆயிஷத மா தகத்தமத் வ மா தஅக்கரத் வ மா அலனத் வ மா அஸரத். இறைவா, ஆயிஷாவின் பாவங்களை மன்னித்துடுவாயா. மா தகத்தமத், நீண்ட காலங்களுக்கு முன்னால் செய்தது, வ மா தஅக்கரத், சமீபத்தில் செய்த பாவங்கள், வ மா அலனத், பகிரங்கமாக செய்த பாவங்கள், வ மா அஸரத், ரகசியமாக செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து. ஹஜ்ரத் ஆயிஷா ஆமீன் சொல்லிட்டு சந்தோஷம். ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய துஆ இருக்கிறது, நிச்சயமாக அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும். என் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் பரிசுத்தமானவளாக ஆகிவிட்டேன் என்கிற சந்தோஷத்துல விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள். சந்தோஷத்துல எப்படி சொல்கிறார்கள்? ஃபஸக்கத்தத் ராஸி அலா ஹிஜ்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் விழுந்து விழுந்து சிரிக்கின்ற அந்த மகிழ்ச்சியில் என் தலை போய் அடிக்கடி நபியின் மடியிலே போய் மூட்டுகிறது. டக்குன்னு சிரிப்பு நின்றுச்சு, போச்சு. என்னமோ ஒண்ணு நடக்க போகுது. இப்ப நம்ம வீடுகளில் சில நேரம் நடக்கும், நல்ல உயர்தரமான சாப்பாடு ஆக்கி வச்சிருப்பாங்க, நமக்கு பிரியமான சாப்பாடு சாப்பிடலாம்னு நினைக்கும் போது சாப்பிட்டு முடிங்க உங்கள்கிட்ட ஒண்ணு பேசணுப்பாங்க. இன்னா இல்ல என்னன்னு தெரியலையே. அத முதல்ல சொன்ன என்ன, சாப்பிட்டு முடிங்க உங்கள்கிட்ட ஒண்ணு பேசணும், சாப்பிடவே வேணாம், பிரியாணியா இருக்கட்டும் மீன் குழம்பா இருக்கட்டும் வேணாம், என்னன்னு சொல்லு. இல்ல இல்ல சாப்பிட்டு முடிங்க. எப்படிங்க சாப்பிட முடியும்? ஹஜ்ரத் ஆயிஷா டக்குனு சிரிப்பு நிறுத்தினாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்டார்கள், அலி ஹாஸத்தன் யா ரசூலல்லாஹ், இப்படி டக்குன்னு கேட்ட வேண்டிய ஒரு துஆ செஞ்சீங்க, எனக்கு மட்டுமா செஞ்சீங்க? எனக்கு மட்டும் அப்பதானே நம்ம சிரிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாருக்கும் செஞ்சிருந்தா அதுல என்னது இருக்குது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅவுது லிகுல்லி ஃபர்தின் மின் உம்மத்தி பஅத குல்லி துபுரி ஸலாத், கமா قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு மட்டும் கிடையாது, என் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்காக வேண்டியும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நான் இதை துஆ செய்திருக்கிறேன். அன்பு மனைவி ஆயிஷாவின் மீது காட்டிய பிரியத்தை விடவும் அதிகமாக சமுதாயத்தின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியத்தை வெளிப்படுத்தினார்கள். இந்த துஆவின் மூலமாக இனிய இல்லறம் நல்லறமாக நந்தவனமாக மாற வேண்டுமானால் வற்றாத அன்பு, விட்டு கொடுக்கின்ற தன்மையும், ஒருவருக்கொருவர் உணர்வுகளை மதித்துக் கொள்ளக்கூடிய உள்ளார்ந்த காதலும், கல்வி ஞானத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இந்த உயர்தரமான அந்த குணமும் அமைந்துவிட்டால் நம் இல்லறம் நல்லறமாக பூஞ்சோலையாக மாறிவிடும். அந்த நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கிய அல்லாஹ் அல்லாஹ் தஆலாவிற்கும், ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா அரபு கல்லூரியின் நிர்வாக பெருமக்களுக்கும், 3 ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும், கல்லூரியின் முதல்வர் உட்பட பேராசிரியர் பெருமக்களுக்கும், திரளாக வருகை இருந்த ஜமாத்தார்கள், மாணவ கண்மணிகள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைருல் ஜஸா. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.